வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான் ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா. உச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 252வது நாமா திருப்பெயர் மார்த்தாண்டாய நமஹ. மார்த்தாண்டனுக்கு நமஸ்காரம். மிருத இறந்த அண்ட கருவிலிருந்து உண்டானவன் மார்த்தாண்டன் சூரியன். வியாக்கரண ரீதியாக நியாயமா மார்த்தண்டன் அப்படின்னு தான் இருக்கு. மார்த்தண்ட பைரவாராத்யா மார்த்தாண்ட அப்படின்னு எப்படியா இருந்தாலும் இந்த அர்த்தம் தான். கஷ்யப்பருடைய மனைவியான அதிதி கர்ப்பிணியாக இருக்க போது தர்மதேவன் அவளை சோதிக்கிறதுக்காக அவள் வீட்டிற்கு வந்து பிக்ஷை கேட்கிறார். அப்போது அவள் கணவனுக்கு உணவு பரிமாறு கொண்டிருந்ததுனாலையும் தான் கர்ப்பிணியானதுனாலையும் ரொம்ப நிதானமாக நடந்து காலம் தாழ்ந்து வந்து பிக்ஷை ஏடுறார். தர்மதேவத்தை கோபித்து பதிவினுடைய பணிவிடையாலே காலம் தாழ்த்தியதுங்கிறது சரிதான். ஆனா கர்ப்பத்தில் உள்ள சிசுவை காக்க மெல்ல மெல்ல நடந்து வந்தது விருந்தினரை அலட்சியம் செஞ்சதாச்சு. அதனால உனக்கு பிறக்கக்கூடியதான குழந்தையானது மிருதமாகட்டம், அதாவது சாகட்டம்னு சபிச்சுட்டார். கரு சாகட்டம்னு சபிச்சுட்டார். சாபத்தை கேட்டவுன்னு அதித்தி அங்கேயே மூர்ச்சித்து விழுந்து விடுறான். அந்த உண்மையை தெரிந்திருந்த கஷ்யபர் அவளை தேற்றி, உனக்கு பிறக்க போகிற குழந்தை இறந்த கருவிலேயே ஒரு பிரகாசமான ஒரு குழந்தை தோன்றுவான், அவனுக்கு மார்த்தாண்டான்னு பேரு அப்படின்னு காரணப்பெயர் உண்டாகும்னு சமாதானப்படுத்தினார். அவனே மார்த்தாண்டன் எனப்படும் சூரியன். ஆதித்யம் ஜெகதீஷமச்சுதமஜம் திரைலோக்கிய சூடாமணி பக்தாபீஷ்ட வரப்பிரதம் தினமணி மார்த்தாண்ட மாத்தியம் பஜே. ஆதித்யரும் உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரரானவரும் தன்னுடைய பாதையில இருந்து நழுவாதவரும் பிறவியற்றவரும் மூவுலகிலும் மேம்பட்டவரும் பக்தர்கள் விரும்பும் வரவணைப்போருமான சூரியனாகிய மார்த்தாண்டரை முதலில் பஜனை செய்கிறேன்னு சூரியனுடைய தியான ஸ்லோகமான தெரிவிக்கிறது. அதனால அந்த சூரிய ரூபியான மார்த்தாண்ட பைரவரோட ரூபியான, ஏன்னா ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள்ல மார்த்தாண்ட பைரவர்னு ஒரு விசேஷமான ரூபம் சொல்லப்பட்டதாக இருக்கு. அந்த பைரவருடைய ரூபியாக இருக்கிறவர்னும் ஒரு அர்த்தமானது இங்க தெரிவிக்கிறது. அந்த ரூபியா இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.